காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2 லட்சம் இலங்கையர்களுக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு. பொதுமக்களுக்கு வெளியான அறிவிப்பு. 2 நாட்களுக்கு நீர் விநியோகம் நிறுத்தம். பாதுகாப்பு படையினரின் பெயரை பயன்படுத்தி நூதனமான பண மோசடி. ஜனாதிபதி கூறும் கோடிக்கணக்கான ரூபாய். நாமல் வெளியிட்ட தகவல். இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் சடுதியான மாற்றம். பலத்த பாதுகாப்புடன் ஆரம்பமாகும் தேவேந்திரமுனை பெரஹரா. குவிக்கப்பட்டுள்ள போலீஸ் மற்றும் புலனாய்வு அதிகாரிகள். மீண்டும் களத்தில் ரணில் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராம். ஈரான் நினைத்தால் மத்திய கிழக்கின் பணக்கார நாடாக மாற முடியும். அமெரிக்க வெளியுறவு செயலாளர். தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பல பகுதிகளில் நீர் விநியோகம் நிறுத்தம் செய்வது குறித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த நீர் விநியோக தடை திகன மற்றும் மெனிக்கிண்ண பகுதிகளுக்கு நீர் விநியோகம் நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் அந்த அறிவிப்பின்படி இன்று 23ஆம் தேதி முதல் காலை 8:30 மணி முதல் 25ஆம் தேதி வரை 48 மணி நேரத்திற்கு நீர் விநியோகம் நிறுத்தப்படும். இதற்கிடையில் அப்பகுதிகளில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் நீர் விநியோகம் தடைபடுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் 2.5 லட்சம் இலங்கையர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதுவரை 1,43,087 பேர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதுடன் இஸ்ரேலுக்கு 7,873 பேரும் தென்கொரியாவுக்கு 4,794 பேரும் பணிக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்கள் 2026 ஜனவரி தொடக்கம் ஜூன் கால பகுதியில் 4.6 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணியை நாட்டிற்கு அனுப்பியுள்ளனர். மட்டக்களப்பு மற்றும் காத்தான்குடி பகுதிகளில் விசேட அதிரடிப்படை மற்றும் விமானப்படை உயர் அதிகாரி என போலியாக பேசி உணவக உரிமையாளர்களிடம் பண மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி உணவு ஆர்டர்கள் மற்றும் வங்கி கணக்கிற்கு பணம் அனுப்புமாறு கூறி பல கடை உரிமையாளர்களிடம் ஆயிரக்கணக்கான ரூபாவை மோசடி செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன. மக்கள் செலுத்தும் வரிகள் நியாயமான முறையில் பயன்படுத்தப்படவில்லை என பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்கத்தின் தவறுகள் மற்றும் ஊழல்களின் இழப்பை ஈடுகட்டவே மக்களிடம் வரி அதிகரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய மின்சார கட்டணங்களும் உயர்த்தப்பட்டதாக நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். இலங்கையில் தங்கத்தின் விலை இன்றைய தினம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் ரூபாய் 1000 குறைந்து ரூபாய் 3,77,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. தற்போதைய விலை நிலவரப்படி 22 கேரட் தங்கம் ஒரு பவுன் ரூபாய் 3,46,800 விற்பனை செய்யப்படுகின்றது. 1 கிராம் தங்கத்தின் விலை அதேவேளை 24 கேரட் தங்கத்தின் 1 கிராம் 47,125 22 கேரட் தங்கத்தின் 1 கிராம் ரூபாய் 43,350 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டு தங்க விலைகளிலும் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்கள் பதிவாகி வருவதாக நகை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மாத்தறை தேவேந்திரமுனை விகாரையின் 769வது வருடாந்த பெரஹரா இன்று பலத்த பாதுகாப்புடன் ஆரம்பமாகியுள்ளது.
650 போலீசார், 100 விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் புலனாய்வு அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் அண்மைய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை தொடர்ந்து பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஜூலை 29 வரை நடைபெறும் பெரகராவை முன்னிட்டு மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை கொழும்பு கதிர்காமம் பிரதான வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். 2029 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட வாய்ப்புள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் நவீன திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரில் ஒருவர் எதிர்கால ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படலாம் எனவும் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஈரான் விரும்பினால் மத்திய கிழக்கின் செழிப்பான நாடாக மாற முடியும் என்று, ஆனால் தற்போதைய ஆட்சி நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து வருவதாகவும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். நாட்டின் நிதி மக்களுக்காக பயன்படுத்தப்படாமல் ஆயுத குழுக்களுக்கு வழங்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பதே அமெரிக்காவின் முதன்மை இலக்கு என்றும், அணு ஆயுதம் ஏந்திய ஈரான் உலகிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.